மோனிகா, மை டியர் மோனிகா, பேபி மா மோனிகா, பேபா மோனிகா. நாங்க ஏன் இந்த கூலி பாட்டோட ஆரம்பிச்சோம்னா, நாங்க எல்லாருமே கனடால கூலி தான். இன்ன வரைக்கும் கூலி தான். நான் ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு எதுனா கேஸ் ஸ்டேஷன்ல ஃப்ரண்ட்ல கேஷியரா இருந்தேன். அதுல நைட் ஷிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கோஜினா பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி எங்களுக்கு வேலை கொடுத்ததுக்கு. தெய்வமே தெய்வமே. நைட் ஷிஃப்ட் தானே கூட்டிட்டு போனாங்களா? நீங்க சொல்றதே எனக்கு புரியலைங்க. நீ எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியும். இது நீயும் என் கூட்டிட்டு பின்னாடி போனாங்கன்னு அதே நைட் சொல்றீங்க. ஷிஃப்ட். வேலைன்னு நானும் இங்கதான் இருந்தேன். கூப்பிட்டு ப்ராப்பரா ஒரு என்ரோல் பண்ணுவாங்க. கூட்டிட்டு ஏதோ வண்டியில ஏத்திட்டு போற மாதிரி நீங்க சொல்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் கனடால வந்து இறங்கும் போது டிசம்பர் மாசம் -15 டிகிரில இருக்கும். முதல் டே ஜாப் வந்து கேஸ் ஸ்டேஷன்ல இது முன்னாடி கார் வாஷ்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு எல்லாருக்கும் அந்த பின் அமுத்தினாதான் கார் வாஷ் ஓப்பன் ஆகும். உள்ள கார் உள்ள போகும், வாஷ் பண்ணிட்டு வெளியில போயிடும். 8 மணி நேரம் ஜாக்கெட் எல்லாம் போட்டு அந்த பின் அழுத்தி எல்லாரையும் உள்ள விடுற வேலை. அதுதான் முதல்ல பண்ண வேலை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, தம்பி இது ஃபுல் டைம் ஜாப் இல்ல, இந்த சும்மா ஒரு வாரம் உன்னை இங்க நிக்க வச்சிருக்கோம். அப்படிதான் வாழ்க்கை எல்லாம் மச்சான். ஏன்னா நம்ம போயிட்டு பார்ட் டைம் ஒரு வேலைக்கு போவோம். அங்க போய் ஆனா பார்த்த வேலை வந்து எல்லாருக்கும் வணக்கம் வச்சு கார் வாஷ் உள்ள போதா, வாஷ் ஆச்சா, அதுலயே வாஷ் ஆகாம சில பேர் வந்து நம்மளே திட்டுவோம். நம்மளே பணியில நின்று இருப்போம், கை காலம் விரைச்சு. இதுதான் என் பார்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன்.